என்னென்ன பண்ணுறது, நம்ம நிலமை இப்படி தான் போல். காலத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு எழுதியிருக்கு தலையெழுத்து. சரிண்ணே இந்த ரூம் வந்துட்டேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கூப்பிட்றேன். என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் மாப்பிள்ள ஜாலியா பாட்டை கேட்டு பத்திட்டு. ஆமாம், இது ஒன்றுக்கு தான் இப்போ குறைச்ச. என் மாப்பிள்ள நீ வேறு. ஏய் சும்மா சொன்னேன், கோச்சிட்டேன்னு. இல்லைடா, நான் ஏன்டா கோச்சிக்க போகிறேன், நானே சும்மா தான் சொன்னேன். வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கு மாப்பிள்ள, என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு பிரச்சனை? யாரை பார்த்தாலும் இதையா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாலெல்லாம் அப்படி ஜாலியாக இருக்க முடியல மாப்பிள்ள. என்ன பண்ணுறது, இப்படி தான் புலம்பி ஆகணும் போல. மாதம் நான் வாங்குகிற 20,000 சம்பளத்தில் இஎம்ஐ கட்டணும், ரூம் வாடகை கொடுக்கணும், இது இல்லாமல் கரண்ட் பில்லெல்லாம் இருக்குது. இந்த இதெல்லாம் போக வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவே அவ்வளோ இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு சாப்பாட்டுக்குன்னு பார்த்தா கூட செலவுக்கு காசு பற்ற மாட்டேங்குது. அந்தளவுக்கு கஷ்டம் மாப்பிள்ள. என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொல்ல ஒரு டைரி கூட பத்தாது மாப்பிள்ள. உலகத்திலே எது பெரிய சொத்து தெரியுமா? மற்றவங்கள கேட்டால் பணங்காசு சேர்க்கணும், சொத்து சுகம் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் மாப்பிள்ள அது இல்லைன்னு சொல்லுவேன். இருக்குதுலேயே பெரிய சொத்து எது தெரியுமா? ஒரு மனிதனோட கனவு தான். கனவு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது மாப்பிள்ள. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, பணங்காசு சம்பாதிக்கணும், அது ஒரு கனவுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்கள கேட்டால் ஒரு சில பேர் ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும், இல்லை நான் 2வது டைப் மாப்பிள்ள. நம்ம நினச்ச கனவை அடையும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது மாப்பிள்ள. கையட்ரா, எவனை பார்த்தாலும் எப்போதும் இதையே புலம்பிட்டு இருக்கீங்க. போய் லைஃப்பில் முன்னேற வேலை பாருங்கடா, போங்கடா. மாப்பிள்ள வாயா சாப்பிட போகலாம். என்ன சாப்பிட போகிறீங்க மாப்பிள்ள? சிக்கன் ரைஸ் தான்டா மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இரு மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டு வாங்க. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தா, நான் அவங்க கூட போய் சாப்பிட்டு வரேன். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரேன். யாருக்குடா சாப்பாடு எக்ஸ்ட்ரா? சிவாக்கு தான்டா, மெசேஜ் பண்ணியிருந்தாரு, வாங்கிட்டு வந்தோம். ஏய் மாப்பிள்ள எழுந்துடுறா. சொல்லுங்க மாப்பிள்ள. இந்தாடா சாப்பிட்றா.
எதுக்கு மாப்பிள்ள? நான் தான் என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. டேய் மாப்பிள்ள, நீ மொபைலை பார்த்துட்டு சொல்லும் போதே எனக்கு தெரியும்டா அவங்ககிட்ட காசு இல்லைன்னு. அவன் முன்னாடி நான் கேட்கக்கூடாது தான் நானே சாப்பாடு வாங்கி தட்டேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம். இல்லைடா சாப்பிட்றா. இருக்கட்டும் மாப்பிள்ள, நீ சாப்பிடு. டேய் ரொம்ப பண்ணாத, சாப்பிட்றா. என்னையா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஜாலியா? சோகமாகவே இருக்கிறது இல்லையா, எப்போதும் அப்படி பேச மாட்டியா? அதான் கேட்டேன். செய்யும் சும்மா இப்பதான் ஃபோன் வந்துச்சு. சொன்னேன், கடவுளுக்கு பேசிட்டு பொறுக்கல. போ போ. இந்த தந்துடுறேண்ணே, 2 மாதம்ல தந்துடுறேண்ணே. அப்படிலாம் இல்லைண்ணே, என்ன பண்ணுன்னா சம்பளம் போடலண்ணே. சம்பளம் போட்டோடனே கொடுத்துட்றேண்ணே. வீட்டுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்கண்ணே. நான் அதுக்குள்ள சம்பளம் போட்டோடனே கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. புரியுதுங்களாண்ணே? இந்த மாதம் ரொம்ப டைட்ண்ணே, மெடிக்கல் செலவு அதிகமாக வந்துச்சு. அதுக்கு அந்த மாதம் சம்பளம் போட்டோன்னே கண்டிப்பாக முதல்ல வேலையாக உங்களுக்கு நான் கடனை கொடுத்துட்றேண்ணே. பேசினேன். வீட்டுக்கெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்கண்ணே, நான் கொடுத்துட்றேண்ணே. சரிண்ணே, நம்புங்கண்ணே. கண்டிப்பாக நான் சம்பளம் போட்டோன்னே கண்டிப்பாக கொடுத்துருவேண்ணே. புரியுதுங்களாண்ணே? ஏய் மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? ஏன்டா அழுற? விட்றா, பார்த்துக்கலாம்டா, எல்லாத்துக்கும் நடக்கிறது தான்டா. விட்றா, தங்கச்சி கல்யாணத்துக்காக ஒரு என்ன 50,000 பண்ணுறது? எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இப்போ கடங்கார ஃபோன் அடிச்சு கடன் திரும்ப பிரச்சனை யாரை விட்டு கொடுத்து மாப்பிள்ள என்ன பண்ணுறது? சரி வா மாப்பிள்ள, பார்த்துக்கலாம். வாடா விட்றா. வாடா மாப்பிள்ள, பாத்துக்கலாம்டா. இன்னும் வாழ்க்கையில வந்து சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு, பாத்துக்கலாம். விடு, மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு இப்போ விஷயமே மாப்பிள்ள கிடையாது. வா ஃப்ரீ பாத்துக்கலாம். ஆகிட்டு வா. வரேன் இப்போ. துன்பங்கள் நம்மை தேடி வந்தபோது சொந்தங்கள் நம்மை தேடி வராது. சொத்துக்கள் நம்மை தேடி வரும்போது சொந்தங்கள் தானாகவே தேடி வரும். இதுதானே இந்த உலக வாழ்க்கையின் நிலைமை. நான் இந்த மனித மிருகங்களுக்கிடையே சிக்கி சாவதை விட இந்த உலகை விட்டு செல்வதே மேல் என்று நினைக்கிறேன். ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுற? ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? ப்ரோ அட வாங்க ப்ரோ, சொல்கிறேன். இல்லாமல் போய் சூசைட் பண்ணலாம் வாங்க ப்ரோ. மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அது மாதிரி தான் ப்ரோ நம்ம லைஃப்பும். மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. என்ன ப்ரோ பெரிய கஷ்டம்? இதோடலாம் பெரிய கஷ்டம் நான் பார்த்துட்டேன் ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது ப்ரோ. ப்ரோ அது லைஃப் இருக்குல்ல, ரொம்ப சின்னது ப்ரோ. அது நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம வாழ கற்றுக்கணும் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இங்கேருந்து குதித்து செத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் எல்லாம் ஒரு மாதத்துக்கு அழுவாங்க, அவ்வளோதான் ப்ரோ, போயிடுவாங்க. இதான் ப்ரோ லைஃபு. நம்ம வாழ ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ப்ரோ, பயப்படக்கூடாது எதுக்காக இருந்தாலும். இல்லை ப்ரோ, என்னால் அவ்வளோ ஜாலியாக இருக்கவே முடியலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன ப்ரோ பெரிய பிரச்சனை? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்க கூட நம்ம இறந்து 2 மாதத்தில் மறந்துடுவாங்க ப்ரோ. ஆனால் அப்பா அம்மா மட்டும் இப்போ நம்ம காலத்துக்கு மறக்கவே மாட்டாங்க ப்ரோ. நினச்சி பாரு ப்ரோ, இப்போ அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும்போது நீ செத்துட்டேன்னா அவங்களால மனநிலை எப்படி இருக்கும்? போய் பேசு ப்ரோ, போ ப்ரோ. ஏய் மாப்பிள்ள, இங்கே படுறா. என் ஃப்ரெண்டு நல்லா மாலுக்கு போயிட்டு வந்தோம், ஃபோட்டோ அப்படி இருக்க படுறா. ஏய், இது யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான்டா. ஏய், இப்போ என்ன பேசிட்டு வரேன்? அவன் செத்து 3 வருஷம் ஆச்சுடா. சும்மா லூசு மாரி சொல்லிக்கிட்டு. மாப்பிள்ள இப்போ தான் மட்டும் பேசிட்டு வரேன்.
உண்மையிலுமே செத்துட்டான்டா. ஏய் இப்போ உண்மையிலே அவங்ககிட்ட பேசிட்டு வந்தேன், ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? உண்மையிலுமே செத்துட்டான்டா. இங்கே தான்டா தங்கியிருந்தான். மாடியிலேருந்து குச்சி சூசைட் பண்ணி இறந்துட்டான். இல்லை மாப்பிள்ள, இப்போ தான் அவன்கிட்ட மேலே பேசிட்டு வரேன், ஏன் உண்மையிலே நம்ப மாட்டேங்கிற? அவன் சொல்லி தான் நான் கீழே வந்தேன். இப்போ அவன் செத்து 3 வருஷம் ஆச்சுடா. தான் வச்சான் சொல்லிக்கிட்டு. இல்லை மாப்பிள்ள, இவன் தாண்டா அது. அவன் பேர் போட்டு மேலே இறந்த டேட் கூட போட்டிருக்கு, அதை கூட மாட பார்க்கல நீ. என்னடா சொல்கிற? டே நினச்சி பாரு bro, அடுத்த நிமிஷம் அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வரும்போது நீ செத்துட்டேன்னா பேசு bro, பாப்போம். இன்னையோட அவன் இறந்து 3 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள. இன்னி வரைக்கும் அவனை என்னால் மறக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் மேல் ரூம் பையன் வந்து என்னை அருள் கூப்பிட்டான். என்ன ஆச்சுன்னு மேலே போய் பார்த்தா ரத்த காயத்தோட. எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்தமாரி ஒரு பாக்கியம் கிடைச்சதில்லை. எப்படி ஒரு குழந்தை பிறந்து வார்த்தை அம்மான்னு கூப்பிடுதோ, அதுமாரி இறந்து போகும்போது யாரும் அம்மான்னு சொல்கிறது இல்லை. அந்த ஒரு பாக்கியம் என் மாப்பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. கடைசியாக அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதனால தான் அவன் ஞாபகமாக இந்த செவுத்துல அவன் பேரை எழுதி வச்சிருக்கேன்.